வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரீ எக்ஸிட். வாட் இஸ் ஃப்ரீ எக்ஸிட்? ஆல் இண்டியா கோட்டா நடத்தக்கூடிய கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் ரெண்டுலயுமே நம்ம வந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ணலாம். அதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். கவுன்சிலிங் இப்போ நடந்துட்டு இருக்கு, ரவுண்ட் 1 போயிட்டு இருக்கு. இதுல வந்து இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரீ எக்ஸிட். இதை பத்தி தான் நம்ம வந்து டீடைல்டான விளக்கம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு 2 கவுன்சிலிங் இருக்கு. ஆல் இண்டியா நடத்தக்கூடிய கவுன்சிலிங், ரெண்டாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய கவுன்சிலிங். இந்த ரெண்டுலயுமே வந்து ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஆல் இண்டியா எம்சிசி நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல வந்து ஃப்ரீ எக்ஸிட் வந்து ரவுண்ட் 1ல மட்டும்தான் இருக்கு. அப்போ ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன? நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த கோட்டாவுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண போறோமோ அந்த கோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்ப வாங்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கறதா இந்த ஃப்ரீ எக்ஸிட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ரிசர்வ்டு கோட்டாவுக்கு மட்டும் நீங்க வந்து கவுன்சிலிங் டைம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் 5000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. அதுவே அன்ரிசர்வ்டு கோட்டாவுக்குன்னா செக்யூரிட்டி டெபாசிட் 10,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. டிஎம்டி யூனிவர்சிட்டிக்குன்னா 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கியிருப்பாங்க. இந்த பணம் உங்களுக்கு திரும்ப வாங்கணும் அப்படின்னா நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரவுண்ட் 1 நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் போட்டீங்க. அடுத்தது ரவுண்ட் 2 நீங்க அட்டன் பண்ணலாம். அப்ப ரவுண்ட் 2 நீங்க வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. அட்டன் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜோட இந்த ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ் வந்து பெட்டரான காலேஜா இருக்கு. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் ரிசைன் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண போறான் அப்படின்னா இதுக்கு தான் பேரு ஃப்ரீ எக்ஸிட். சோ அப்போ வந்து ஒரு டைம் ரவுண்ட் 1ல மட்டும் நீங்க பாசிபிள். அப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, உங்க செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க கட்டின அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ எக்ஸிட். இதுவே வந்து ரவுண்ட் 2ல கிடைச்சி ஒரு ரவுண்ட் 3 நீங்க அட்டன் பண்றீங்க, ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ் விட்டுட்டு நீங்க ரவுண்ட் 3ல கிடைச்ச காலேஜ் போகணும்னா போக முடியாது. அப்போ வந்து செக்யூரிட்டி டெபாசிட் தர மாட்டாங்க. இதைதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்றோம். இது ஆல் இண்டியா எம்சிசி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் பாசிபிள். அதே நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடியதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் ரெண்டுமே இருக்கு. 2 ரவுண்டுக்கு இருக்கு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு இருக்கு. இங்க நீங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டா வாங்கணும் அப்படின்னாக்கா இங்க ஆல்ரெடி கவுன்சிலிங் போது பிரைவேட் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்படின்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிருப்பீங்க. அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குன்னா 1 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிருப்பீங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் 1ல உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிச்சு, நீங்க போய் காலேஜ்ல அட்மிஷன் போட்டீங்க. இப்ப ரவுண்ட் 2 அட்டன் பண்ணீங்க, அப்போ ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு, அட்மிஷன் போட்டீங்க. சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் ரிசைன் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்லயும் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் போயிட்டீங்க, இப்ப அடுத்த ரவுண்ட் 3 நீங்க அட்டன் பண்ணலாம். அப்போ வந்து என்ன, நீங்க இப்போ ரவுண்ட் 3ல இதோட பெட்டர் காலேஜ் கிடைச்சதுன்னா அப்ப ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ் ரெண்டாவது டைம் நீங்க ரிசைன் பண்ணிட்டு ரவுண்ட் 3ல கிடைச்சதுல ஜாயின் பண்ணிடலாம். சோ அப்போ இங்க 2 பாசிபிள் இருக்கு. சோ அப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்தவரையில உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. இப்ப நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைச்சிரும். இதான் வந்து ஃப்ரீ எக்ஸிட் சொல்றோம். ஓவராலா நீங்க வந்து பார்க்கும்போது 2 விஷயங்கள், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுலயுமே ஃப்ரீ எக்ஸிட் எடுத்துக்கலாம். ஆல் இண்டியா எம்சிசி நடத்தக்கூடிய கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து ரவுண்ட் 1ல மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் எடுத்துக்கலாம். இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் நம்ம வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதுதான் வந்து ஃப்ரீ எக்ஸிட் சொல்றோம். ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப கிடைச்சிரும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டட் ஸ்கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட்டோ புரியா இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.